அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், 2 அன்னதானங்கள் பற்றிய ஒரு குறிப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஓதியத்தூர் முருகர் கோவில் 3ஆம் செவ்வாய்க்கிழமை, அதாவது 4/8/2026, 4th August of 2026, சாயந்தரம் 5லேருந்து 7 வரைக்கும் அன்னதானம். இதற்கான தொடர்பு எண் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா 9345273429, 93 452 73 429. 2, சேலம் மாயம்மா கோயில் காலையில் 9லேருந்து 12, சேம் டேட் 4/8/2026. இதுக்கான தொடர்பு எண் 79 040 042 14, 7904004214. மாயம்மா கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, அந்த சமாதியை ஜீவ சமாதின்னு சொல்லக்கூடாது. அந்த சமாதியை மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து ஒரு ப்ரைவேட் பீப்புள். அவங்க திடீர்னு ஒரு நாள் உள்ளே போடுன்றாங்க, திடீர்னு ஒரு நாள் வெளில போடுன்றாங்க, உள்ளே வராதிங்கன்றாங்க. அதாவது அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்களே ஒரு 10 பேர் சாப்பாடு எங்கள் ஆளுங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க வெளில போடும்போது. அது மட்டும்தான் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது. சாப்பாடு வெளியில் போடுறோமே, அந்த தாயாருக்காக நம்ம போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், அது நல்லது நடக்கும். அண்டு என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே ஆடி அமாவாசை 12/8/2026 திருப்பந்துர்த்தி. அதுக்காக 11ஆம் தேதி காலைல ஒரு 6 கோயில்கள் குழு சார்பாக சீர்காழியை மையப்படுத்தி நாங்கள் போயிருக்கிறோம். அதுக்கப்புறம் 12 காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் திருப்பந்துர்த்தியை கதி என்று கிடப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். திருப்பந்துர்த்தியில் இந்த வாட்டி நம்ம போடக்கூடிய அன்னதானம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஜில்லாலே யாரும் போடலன்ற பேரை வாங்கணும். இன்றைக்கி என்னோடய அன்பு சகோதரி ஒருத்தங்க ஒசூர்லேருந்து ரூபாய் 50,000 அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் இப்போ முன் வருவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த அன்னதானம் என்பது ஒரு பெரிய லெவலில் அது ஷைன் ஆகணும். அது ஆனால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மனிதன் மனிதனாக வாழ, பிறரை அடித்து ஏமாற்றி பிழைப்பு நடத்தாமல், பொய் சொல்லி அடுத்தவர்களை ஏமாற்றி அதன் மூலம் ஆதாயம் தேடாமல் நேர்மையான ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் முன்னெடுக்கணும்னா அன்னதானம் தான் அதுக்கு சிறந்த வழி. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு நண்பர் உண்டு, என்னோடய நண்பர் சீதாபதிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர்கிட்ட நான் உண்டாய் கார் கேட்குறேன், மாதிரி புது கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் என்னென்னா, அவருக்கு 25% டிஸ்கவுண்ட் உண்டு. அவர் நான் இந்த வருஷம் கார் எடுக்க போகிறேன்னா, அவர் 4 வருஷம் ஒரு வாட்டி தான் கார் எடுக்க முடியும். ஆனால் நான் எடுக்க போகிறனால உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது அந்த டிஸ்கவுண்ட்டை. ஆனால் நான் என் சார்பாக 2 லட்ச ரூபா உங்களுக்கு டொனேட் பண்ணுறேன்னாரு. அது தவறில்லை. அவர் நல்ல மனிதர். அவர் உழைச்ச காசு நம்ம போய் வாங்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல இப்போ எனக்கு அந்த 2 லட்சம் பெரியதில்லை, ஆனால் அவருக்கு அது பெரிய அமௌண்ட்டு. ஆனால் அதை அவர் அப்படி பார்க்கல. சொக்கண்ணாவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்றத எண்ணம் தான் சிறந்த விஷயம். நான் அவர் கொடுத்தாலும் வாங்க போகிறதில்ல. நம்ம அதை கொடுக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணுன்றதான். சொக்குக்கு கிடையாது, உணவுக்கு. இந்த உலகத்தில் ஒருத்தங்க கூட பசியோடு தூங்கக்கூடாது. குறிப்பாக என் பார்வையில் பக்தர்கள் ஒருத்தங்க கூட பசியோடு தூங்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது ஏதாவது ஒரு கோயில் நம்ம அன்னதானம் நடக்கணும். அடுத்தது இப்போ ஹாஸ்பிட்டல், கேன்சர் ஹாஸ்பிட்டல், நிறைய பிரைமரி ஹெல்த் சென்டரில் செவ்வாய்க்கிழமை கவர்மெண்ட் சாப்பாடு கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்குறோம். 3வது என்னோடய இலக்கு ஸ்கூல்ஸ். இப்போ கிறுக்குத்தனமாக அந்த பிரியாணிலாம் போடுறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம். எல்லாருக்கும் பொதுவானது சைவ உணவு. சைவ உணவை பார்த்து யாரும் மூஞ்சி சுருக்க போகிறதில்ல. அதனால் சிக்கன் பிரியாணி, இந்த முட்டை போடலாம் முட்டை போன கவர்மெண்ட்டில் முட்டை போட்டது தப்பு. இந்த கவர்மெண்ட்டில் சிக்கன் பிரியாணி போட போகிறது தப்பு. எந்த முட்டா போய் சொன்னான்னு தெரியல, சிக்கன் பிரியாணி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லதே நாம் நினைப்போம், நாம் எல்லா இடத்துலையும் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். கடவுள் அதுக்கான நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அதுக்கான பாதைகளை உருவாக்கி கொடுக்கட்டும். கொடுத்தவர்களுக்கும் கொடுக்க போவர்களுக்கும் அதை வாங்கி பத்திரமாக அந்த காரணத்துக்காக செலவு செய்வர்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.
இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் பேசணும். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்தை முடிச்சிடும். நேற்று நான் என்ன ஒருத்தர் வந்து ரூ. 200 கொத்தடிமைன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு 3 பேர் லைக் போட்டிருந்தாங்க. நீங்கள் டிவிக்கு அரசாங்கத்தை ஆதரிக்கணும்னு ஒருத்தன் போடுறான், என்னென்ன புரியாமல். ஒருத்தர் நீங்கள் வந்து விஜயை வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒருத்தன் போடுறான். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அன்பு தம்பி ரமேஷ் ஈரோட்டிலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் வந்து விஜய் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க, கீழ்மட்டத்தில் இன்னும் பெரிய ஆதரவு பெருகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா வந்து இவங்க கருத்துக்கள் வரவேற்கத்தக்க கருத்துக்கள். 200 நான் கொத்தடிமா இருந்துட்டு போகிறேன், இவங்க சொன்னது எல்லாமே நான் உண்மைன்னு வச்சுக்கலாம். விஷயம் வந்து நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். என்னென்னா, நான் என்னுடைய கேள்வி இருந்தது, விஜய் அவர்களை பற்றி ஒரு கருத்து சொல்கிறேன். செந்தில் பாலாஜி நல்லவன் நான் சொல்ல, அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. செந்தில் பாலாஜி எதிர்ப்பதால் விஜயோடைய அரசாங்கம் வந்து நிலைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு. அரசாங்கம் என்கின்ற ஒரு விஷயம், அந்த அரசு எந்திரம் என்பது ஒரு விஷயம் வந்து விஜய் கையை விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப அவரால் பெற முடியாது. 2014 காங்கிரஸ் வந்து போச்சு பார்த்தீங்களா, தலையினாலும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இந்தியா எந்த இடத்துலையுமே வர முடியாது. இது தப்பி தவிர இந்த கேரளா இந்த கர்நாடகாலாம் இப்போ ஒழிச்சு கட்டிடுவாங்க. இப்போ கர்நாடகாலாம் தெலுங்கானாலாம் வந்து எக்ஸப்ஷனல். அவரும் ஆர்எஸ்எஸ் ட்ரெயின்டு பர்சன் தான். அந்த ஒரு எனக்கு அரசியல் தெரிஞ்சாலும் அதை நான் சொன்னேன். இன்றைக்கி கூட தோப்பு வெங்கடாச்சலம் டிஎம்கேலேருந்து விலகியிருக்காரு. அவர் எதுக்காக விலகியிருப்பார்? என்னுடைய கருத்து, என்னோடய கணிப்பு சரியாக இருந்ததுன்னா அவர் ஏடிஎம்கேயில் போய் சேரணும். திமுக அவங்க கூட்டணி இப்போ அங்கே எலெக்ஷன் வருதுன்னா தோப்பு வெங்கடாச்சலம் ரொம்ப டஃப்பான கேண்டிடேட்டாக இருப்பார் அகேன்ஸ்ட் டிவிகே. அவர் தனிப்பட்ட முறை ஒரு 15,000 வாக்குகள் வைத்தக்கூடிய ஒரு மனிதன். அங்கே திமுகவோட ஸ்ட்ராங் பெல்ட் அது பெருந்துறை கிடையாது. அதனால அங்கே ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ தோப்பு வெங்கடாச்சலம் கட்சி மாறார். இது என்னுடைய பார்வை. ரெண்டாவது, விவரம் தெரியாமல் இந்த செந்தில் பாலாஜிக்கு நான் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். நமச்சிவாயம் கொள்ளக்காரன் அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணிலாம் கேட்டிருந்தாப்புல. அவன் நல்லவனோ கேட்டவனோ நமக்கு என்ன அதை பற்றி. ஆனால் அந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து அவருடைய ஷூஸ் வந்து நான் பேசலை. ஒரு வாக்காளனாக, தனி மனிதனாக இந்த விஷயத்த சொல்கிறேன். அரசியல் 4 விஷயங்கள் தெரிஞ்சாலும் சொல்கிறேன். இதனால் ஒரு பெரிய நெகட்டிவான விஷயங்கள் இந்த அரசுக்கு எதிராக நடக்கும். நீங்கள் வந்து எப்படி சும்மா இருந்த ஜெயலலிதாவை ஏற்றி விட்டு அந்த அம்மா வந்து 91 அடி போட்டு மிதின்னு மிதிச்சாங்க, 2001 மிதின்னு மிதிச்சாங்க, 2011 மிதின்னு, 2016 to 21 அவங்க இருந்த ஒரு 5-6 மாதமும் மிதின்னு மிதிச்சாங்க. அதுபோல் நிலைமை டிவிகேக்கு வந்து அது தாங்க முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ் கூட இந்த சின்ன பிள்ளைகள், அது வந்து தவறாக போயிடக்கூடாதுக்காக இந்த அட்வைஸ் சொன்னேன். இது செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் கிடையாது. பட் அட் த சேம் டைம் ரமேஷ் அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள், சிலர்லாம் சொன்னாங்களா 200 கொத்தடிமை, அவங்களாம் சொல்கிறேன். இப்போ எங்கள் டீமில் உதாரணத்துக்கு சுந்தரமூர்த்தி திருவண்ணாமலையில், உதாரணத்துக்கு பார்த்திபன் வந்து சோளிங்கர், அதாவது அவர் வந்து இப்போ இருக்கிறது வந்து வேலூருக்கு போயிட்டார் அவர். அப்புறம் எனக்கு செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய விவேக், அவர் படப்பையில் இருக்கார். இது மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் என்னை சார்ந்தவங்க வந்து எனக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்ட்டு. நான் அவங்கள தடுக்கலை. நீங்கள் அதாவது நான் இது வந்து நமக்கெல்லாம் ஸ்டேஜில் வச்சு நான் கேள்வி கேட்குறேன், நான் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் நோக்கம் வந்து திமுக வரணும், அதிமுக வரணும் கிடையாது. அப்போ யார் வேணால் வாங்க வராமல் போங்க, அது மேட்டர் இல்லை. நல்ல கவர்மெண்ட் கொடுக்கணும் தான் எல்லா சிட்டிசனும் ஆசைப்படுவாங்க. அது மாதிரி தான் நானும் இருந்தேன். சரி, நடக்கட்டும். எனக்கு விஜய் அரசாங்கம் வந்தது, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னென்னா சில நல்ல விஷயங்களை அவங்க முன்னெடுத்துருக்காங்க. ரொம்ப சங்கடம் என்னென்னா நிறைய தவறான விஷயங்கள் தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த திமுகவில் துரைமுருகன், புதுக்கோட்டை ரகுபதி, இது போல் தொடர்ந்து 50 வருஷமாக பார்த்த மூஞ்சியே பார்க்க வேணாம், 40 வருஷமாக பார்த்த மூஞ்சியே பார்க்க வேணாம், புதுசாக பசங்க மினிஸ்டராக இருக்காங்க, சுற்றுறாங்க, பார்க்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த அதர் சைடு எனக்கு என்ன விஜயவர்கள் மேலே வருத்தம்னா, ஒரு தூய சக்தின்னு சொன்னார். ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்கிறது 100% நான் ஒத்துக்கிறேன். வன்னியரசுலாம் வந்து ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். அந்த வன்னியரசுக்கெலாம் திமுகவினர் வந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்து திமுக ஜெயிச்ச தொகுதி, ஏற்கனவே சீதாபதி சொக்கலிங்கன்னு ஒருத்தங்க
திருமதி சொக்கலிங்கம், திண்டிவனம் திமுக ஜெயிச்ச தொகுதி. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் ஹோல்டு, டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு. அங்கே வந்து இவரை நிற்க வச்சு உயிரை கொடுத்து பணத்தை செலவு பண்ணி ஜெயிக்க வச்சு இப்போ இவரும் அவரோட இன்னொருத்தர் காட்டுமன்னார்கோவிலில் ஜெயிச்சிருக்காரு. இந்த 2 பேர் ஜெயிச்சாச்சு. அங்கே எம்ஆர்கே உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாரு. இதே போல் 2 முஸ்லீம் லீக்கு, 2 பேரும் அட்ரஸ் இல்லாத ஆட்கள். 2 பேரும் ஒருத்தர் மந்திரி ஆகிட்டான். அப்புறம் வேறு யார் இருக்கா, மந்திரி ஆகிட்டார் ஒருத்தர். இப்போ இன்னும் வேறு யார் இருக்கா, இந்த காங்கிரஸில் 5 பேர். காங்கிரஸில் வந்து அந்த கொடி கூட அது ஒரு ஊரில் கிடையாது. அந்த கொடி பிறந்தால் அந்த நிழல் கூட அந்த ஊரில் விடாது. அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ். எக்ஸப்ட் வந்து நாகர்கோவிலில் மட்டும், தூத்துக்குடியில் மட்டும் கொஞ்சம் ஒரு 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 ஊருக்கு ஒரு 1000 பேர் 2000 பேர் கை சின்னத்துக்காக ஓட்டு போடுறாங்க உண்டு. அகைன் மதிமுக 2 எம்எல்ஏ ஜெயித்தாங்க. ஆனால் அவங்க சேரலை. அந்த கட்சிக்கு வந்து ஒரு பையன் கிடையாது. அப்பனும் பிள்ளையும் மட்டும்தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டில் 3 வேலைக்காரங்க, அதில் 3 பேரும் டிவிக்கு இருக்காங்க, யாரும் கிடையாது. ஸோ தட் பீங் த கேஸ் வந்து இதுதான் வந்து அந்த திமுகவில் வெற்றி பெற்றவர்கள். திமுக வாக்குகளால் 2 கம்யூனிஸ்டெலாம் சேர்த்துங்க. தளி ராமச்சந்திரன் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு. அவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கக்கூடியவர். திமுக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியான ஓட்டு டிஃப்ரென்ஸாக கூட தளியை பொறுத்தவரைக்கும் ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கிற ராமச்சந்திரன் தான் எம்எல்ஏ. அப்போ இவங்கெல்லாம் வந்து டிஎம்கே ஓட்டால் தான் ஜெயித்தாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டை வாங்கி ஒரு சிஎம்ஆர் தொடர்வது வந்து நியாயமாக, ஒரு தூய சக்திக்கு இது அழகா? இது முதல் கேள்வி. 2வது, இப்போ ஜோசப் விஜய் என்கின்ற நான் அப்படின்னு சொல்லி பதவி வைத்தார் இல்லையா, அவர் ஏன் வந்து முதல்ல விஜய் தான் போட்ட, இளைய தளபதி விஜயன் போட்டார். இப்போ கூட ஜனநாயகனில் வந்து ஜோசப் ஜோசப் விஜய்னு போடுறாரு. ஏன் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணல? இது வந்து நான் வந்து ஒரு காமன் மேனாக பார்க்குறேன். இது ஒரு இந்துக்கள் தெரியாமல் ஓட்டு போட்டாங்க. இப்போ நான் என்னுடைய இது என்ன இருக்குன்னா, அவர் வந்து நிறைய கிறிஸ்தவ மதமாற்ற கும்பல்கள், அதுவும் குறிப்பாக ஜெகத் காஸ்பர்லாம் போய் அங்கே நிற்கிறாரு. அவங்களுக்குலாம் வந்து வேலை. இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து நல்லவங்க இல்லையானா, எனக்கு ரொம்ப நெருக்கமான கிறிஸ்தவர்கள் உண்டு. இங்கே கிறிஸ்தவர்கள் பிரச்சனை இல்லை, மதமாற்றத்தை 3 நேர வேலையை செய்யக்கூடிய கிறிஸ்தவர்கள் பிரச்சனை. மதமாற்றத்தை 3 நேரமாக செய்யக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை. அது தமிழ்நாட்டில் அது வந்து பெருசாக ஆச்சு அப்படின்னு சொன்னால் கோவில்கள் இல்லாமல் போயிடும், அண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், அந்த கலப்பு திருமணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அமைப்புகள் வந்து கட்டமைப்புகள்லாம் உடை தெரியப்படும். ஸோ நான் இப்போ இந்த 5 பேர் 7 பேருக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஷுவர் ஷாட் சொல்கிறேன், 1 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க விசிலுக்கு. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், இவனுக்கு போட அவனுக்கு போடாதுன்னு நான் சொல்ல. இந்த வாட்டி நான் சொல்ல போகிறேன் இதோட தீமைகள் என்ன, தாவே காட்சிகள் தீமை என்ன அப்படின்ட்டு. இப்போ டிஆர் ரமேஷ் ஒருத்தர் உண்டு, எப்போ பார்த்தாலும் திமுக எதிராக வழக்கு போட்டே இருப்பார் கோயில் சம்மந்தமாக. அவரே சொல்கிறாரு திமுகவே பரவாயில்ல, சேகர்பாபே பரவாயில்லன்ற அளவுக்கு பிஜேபியோடைய ஒரே கவுன்சிலர் சென்னையை சேர்ந்த அன்பு அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் திமுகவே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஆட்கள் ஆட்டம் ஆடிட்டுருக்காங்க. இது காலம் பதில் சொல்லும். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு சாதாரண ஒரு கூட பின்னக்கூடிய கடையை தொடப்பெல்லாம் போட்டு விற்றுருந்தான் வீட்டுக்கு முன்னாடி. ஆந்திராவிலேருந்து வந்து அவனை வந்து இடத்த காலி பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல மாட்டுக்கறி பிரியாணி கடையை போட்டிருக்காங்க. நான் ஃபிசிக்கலாக பார்க்குறேன் அந்த விஷயத்த. ஒரு குறிப்பிட்ட கட்சியோடைய பேர், அந்த தலைவருடைய ஃபோட்டோ, அப்படி மீசை முறுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எல்லாம் போட்டு யாரும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனும் பாதிப்படையும் போது இந்த விஷயங்கள் புரியும். எம்ஜிஆரை விட பெரிய கவர்ச்சி புயல்லாம் இந்த தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. அந்த எம்ஜிஆரே 1980 வந்து இந்திரா காந்தி கருணாநிதியும் சேர்ந்து வீழ்த்தினாங்க. ஸோ விஜய்க்கும் வாட்டர்லூ உண்டு. வாட்டர்லூனா என்னென்னா தோல்வி என்பது உண்டு. அதை நீங்கள் காலம் பதில் சொல்லும். டெஃபினட்டாக நான் வந்து இப்போ சொல்கிறேன், நீங்கள் 200 ரூபாய் கொத்தடிமை ஊப்பி என்ன வேணால் சொல்லிங்க. நான் வந்து அந்த எனக்கு கோவம் வரல. இப்போ நார்மலாக கோவம் வரணும் வரல எனக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிறது உண்மை இருந்தால் கோவம் வரப்போகுது, உண்மை இல்லை அப்படின்போது நான் ஏன் கோவப்படணும், ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும். ஆனால் முழு மூச்சாக
விஜய் அவர்களை எதிர்ப்பேன், அந்த கட்சியை எதிர்ப்பேன். இது என்னுடைய ஃபுல் டைம் வேலையாக இன்னும் வைத்துக்கொள்வேன். மக்களை வந்து எதற்காக இதுக்கு நான் தயார் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்னா, அவர் நல்லவர்ன்ற பிம்பம் வந்து உண்மை அல்ல. நல்லவர்னா அவர் தனிப்பட்ட விஜயை பற்றி யாருக்கும் இங்கே வந்து வருத்தம் இல்லை. ஒரு ஆடு திருநம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கான். இன்றைக்கி வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போர்ட்டலில் ஸ்டேட் பிபி கேடு ஏபிபி, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிபி ஏபிபிலாம் போடுவாங்க. அதில் போடுறதுல நிறைய பணம் வந்து லஞ்சமாக வாங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு முழுவதும் செய்தி. இப்போ அந்த அரசமைப்பில் இந்த கவர்மெண்ட்டில் விஸ்வநாதன் ஒரு அமைச்சர், காங்கிரஸை ஜெயிச்சவர், மேலூர் தொகுதியில். அவர் ரிசர்வ் கன்ஸ்டியூன்சி நின்று ஜெயிக்க தகுதியானவர். ஓப்பன் கன்ஸ்டியூன்சியில் நின்று ஜெயிக்கிறாரு. காஞ்சிபுரத்தில் முன்னாள் எம்பியாக இருந்தவர். அவர் வந்து ரொம்ப தெளிவாக 50 லட்சம் 1 கோடின்னு பணம் வாங்குறார். ஜெகதீஷன் ஒரு அமைச்சர், விருதுநகரை சேர்ந்தவங்க, கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, அவனை ஜட்டியை அவுத்து போலீஸ் ஸ்டேஷனை அடித்து கொண்டுடுவேன்றாங்க. கீர்த்தனா ஒரு குட்டி பொண்ணு, ஒன்றும் தெரியாது. ஆதவர்ஜனோட பேக்கப்பில் அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். தமிழும் தெரில, இங்கிலீஷும் தெரில, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா திமுக தான் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாச்சு. எதுக்கு திமுக போய் நோண்டிக்கிட்டேன்? அப்போ இதுக்கெல்லாம் விடை உங்களுக்கு தெரியும் பொழுது அப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து உங்கள் ஸ்டாண்டில் மாற்றம் வரும். ஆனால் அந்த மாற்றம் லேட் ஆச்சுன்னா நஷ்டம் தமிழ்நாட்டுக்கு. அது சீக்கிரம் வந்தால் நல்லதுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன குறை சொன்னாலும் சரி, நீங்கள் ஒருத்தர் சிலர்லாம் போட்டுருந்தாங்க, அரசியல் உங்களுக்கு தேவையில்லை, நீ இந்த பரிகாரம்லாம் சொல்லி மக்கள்கிட்ட பணம் சம்பாதிச்சுக்க அப்படின்ட்டு. நான் என்றைக்கு பரிகாரம் சொன்னேன்? என்றைக்கு பணம் சம்பாதிச்சேன்? உங்கள் வாக்கு நீங்கள் விஜய்க்கே போட்டுங்க. இது போல் வந்து தற்கொலைகளுக்கு நான் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் என் ஸ்டாண்டு வெரி கிளியர். நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க, அதிமுக ஓட்டு போடுங்க, சீமானுக்கு ஓட்டு போடுங்க, புதிய தமிழகம், பாமக, யாருக்கு வேணால் போடுங்க. ஆனால் விஜய் மற்றும் அவருடன் கூட்டணியாக போட்டி போடக்கூடிய எந்த வேட்பாளருக்கும் ஓட்டு போடாதுன்னு தான் என்னோடய ஸ்டாண்டாக இருக்கும். பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன். நான் சொல்கிறது சரின்றது வந்து காலப்போக்கில் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதனால் இதோடு முடிச்சுப்போம். எனக்கு அரசியல் வேணும் வேண்டான்றது வந்து இது நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். பிடிக்கலன்னா சேனலை பிளாக் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய கருத்துக்களை உங்கள் மனைவியிடம் சொல்லுங்கள், உங்கள் அம்மாவோட சொல்லுங்கள், உங்களோட வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ரோட்டில் போகிறவனுக்கு சொல்ல வேண்டாம். ஸோ நான் இப்போ சொல்கிறேன் அப்படி சொன்னால், நான் இப்போ சொன்னதெல்லாம் உண்மை. இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர் தான் வந்து விஜய் கவர்மெண்ட்டை தூக்கி பிடிக்கிறது. அவரே சொல்கிறாரு, பெரிய ஊழல் நடந்துகிட்ருக்கு விஸ்வநாதன் டிபார்ட்மெண்ட்டில். அந்த ஜெகதீஸ்வரி மினிஸ்டர் பேசுறது வைரல் வீடியோ இருக்குது. நான் போய் சொல்லலையே, இது உண்மை. இது இப்போ கீர்த்தனா மினிஸ்டர் திட்ட போய்துன்னா நண்பர் திரு மாரிதாஸ் அவர்களை வந்து ஜெயிலில் போட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி பண்ணுறது சரியாக தவறானது நான் வாதம் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நீங்கள் வந்து கை வைக்க அதனால் வந்து உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகுன்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்ல போய் என்ன அரசியலுக்குள்ளே கொண்டு வரீங்க. பட் அரசியல் என்னோடய நோக்கம் இல்லை, அரசியலை நான் ஈடுபட மாட்டேன். பட் என்னோடய கருத்துக்களை சொல்கிறதுக்கு நான் பயப்பட்டதில்லை, துளி கூட பயம் என்பது எனக்கு இல்லை. நிச்சயமாக தொடர்ந்து சொல்வேன். நம்ம பார்க்குற வேலையை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி அதில் வந்து முதல் விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோ ஆக்டிவாக இருங்க. வருமுன் காப்போம் தான் ப்ரோ ஆக்டிவ்க்கு சரியான உதாரணம். டேக்கிங் ஆக்ஷன் பிஃபோர் ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ். நம்ம உடல்நிலை இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம ஹெல்த்தியராக இருக்கணும். அதுக்கு வந்து நான் நல்லா ஒழுங்காக சாப்பிட்ணும், நல்லா நடக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், யோகா போன்ற விஷயங்கள்லாம். உடம்பு கெட்டதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணின்னு போச்சுனோம். உடம்பு கெடாமல் இருக்கலாம், இது பண்ணி தான் ஆகணும். அதான் ப்ரோ ஆக்டிவ். இப்போ ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோன்னா பிஃபோர் த டெட்லைன், அது வந்து ஒரு வாரத்தில் கொடுக்கணுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணணும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் உட்காந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சரி கிடையாது. அதே போல் இப்போ ஒரு மேலே வந்து வீட்டுடைய மேல் பகுதி லீக்காக இருக்குது. எப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணலாம்? மழை சீசன் ஆரம்பிக்கும் முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும். அப்போ லீக்குன்னு தெரிஞ்சதுன்னா மழை வந்ததுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. தண்ணி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி வந்ததுக்கப்புறம். ஸோ இது பேர் தான் ப்ரோ ஆக்டிவ். கொஞ்சம் சமயோசிதமாக முன் யோசனை சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணுன்ற ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். நம்பர் 2, உலகத்தை மாற்ற முடியாது, ஆனால் உன்னை நீ மாற்ற முடியும். இது 2வது விஷயம். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லனா,
இப்போ நீங்கள் குப்பை தொட்டி இருக்குது, குப்பையை குப்பை தொட்டியில் போடலாம். நீங்கள் வந்து போகிற இடத்துல போடுறீங்க பழக்கம் இருந்ததுன்னா, அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு உலகத்தை மாற்ற முடியும். மரத்தை வெட்டுவதற்கு முன்னே ஒரு மரத்தை வைங்க. மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை வெட்டுவதற்கு முன்னே மரத்தை வைங்க. இப்போ நம்ம சுற்றுப்புற சூழலை பற்றி பேசுகிறோம். சீதோஷ்ண நிலை, வெப்பம், சூடு, புவி சூடாகுதல், வெப்பமயமாகுதல்லாம் பேசணும் இல்லையா? இதெல்லாம் பேசணும்னா நம்ம 4 மரம் வைக்கணுன்ற அர்த்தம். ஸோ நீங்கள் 4 மரம் வச்சுன்னா இதை பார்த்து 4 பேர் 4 பண்ணுவான். இப்போ நீங்கள் நிறைய பேர் அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆளாக தான் நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் என் கூட இருக்காங்களே. எந்த இடத்துலையுமே ஒரு தவறு கூட வந்த கிடையாதுல்ல. அது எப்படி சாத்தியமாச்சு? இது எப்படி சொக்கலிங்கத்தால் சாத்தியமாச்சு? அப்போது நம்ம மாறுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு குடித்த பொழுது, நான் வந்து கல்லூரி படித்த போது அக்கேஷனல் ட்ரிங்கர் வந்து அப்புறம் ஒரு டைம் வரைக்கும் வேலை முடிஞ்சு ஒரு 3 லாட்ஜ் 2 லாட்ஜும் குடித்த போது அது அப்படியே அப்போ குடிகாரனோட இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது சிகரெட் குடிச்சிருக்கேன். அப்போ சிகரெட் குடிக்கிறவங்களாம் கூட இருந்தாங்க. நாங்கள் பியூர் வெஜிடேரியன் கம்யூனிட்டி. நான் வந்து அசைவம் நல்லா சாப்பிட்டேன் ஒரு டைம் வரைக்கும். இப்போ நான் அசைவம் சாப்பிட்றதில்ல. என் கூட இருக்கவங்க எல்லாருமே அசைவம் சாப்பிட்றதில்ல, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். நான் தண்ணடிக்கல, என் கூட இருக்கவங்க யாருமே தண்ணடிக்கிறதில்ல. நான் சிகரெட் குடிக்கல, என் கூட இருக்கவங்க யாருமே சிகரெட் குடிக்கிறதில்ல. அப்போ நான் மாறும்போது என் கூட இருக்கவங்க மாறுவாங்க. இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ நீங்கள் மாறுங்க, உலகம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அந்த மாற்றம் தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்லக்கூடிய மாற்றமாக இருக்கும். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது முடிவு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சும்மா வந்து சித்தம் போன போக்கில் நம்ம போயிட்டே இருக்க முடியாது. சித்தன் போக்கு சிவன் போக்குன்ற மாதிரி எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது நடந்து அப்படிலாம் போக முடியாது. நம்ம இங்கே தான் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே தான் போகணும். அப்போ நீங்கள் முடிவு தெரியாமல், முடிவை வந்து நம்ம வந்து கணிக்காமல் நம்ம ஆரம்பித்து அதுக்காக போராடுறது முட்டாள்தனமானது. அது போன்ற வேலைகளே பண்ணாதீர்கள். அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான ருமியோட வாக்கியம். when you are very happy you go to the person you love. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் யார் ரொம்ப விரும்புகிறோமோ அவங்ககிட்ட நம்ம வந்து பேசுவோம். நம்ம ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது when you are sad you go to the people who loves you. உங்களை யார் அதிகமாக விரும்புகிறாங்க, நீங்கள் ரொம்ப சோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களை யார் அதிகமாக உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் போவீங்க. இது வந்து உலக யதார்த்தம். அப்போ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் மாற்றிங்க. நீங்கள் காதலிப்பவர்கள் உங்களை காதலிப்பவர்கள். இப்போ இது சமன் எப்படி வரும்னா, எல்லோரையும் காதலிக்கணும், லவ் ஆல் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்படின்னா அதுக்கு வந்து வின் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இந்த வின்னா என்ன அர்த்தம்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது. இதில் நிறைய பேர் வந்து படிக்காதவங்க கூட இந்த வீடியோ பார்க்கலாம். கார் பூலிங் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. கார் பூலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள்கிட்ட கார் சொந்தமாக இருக்கும். நீங்கள் வந்து சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் போட்டுருவீங்க, இந்த மாதிரி நான் சென்னையிலேருந்து திருச்சி போகிறேன், இந்த நேரத்துக்கு போகிறேன், நான் மட்டும்தான் வண்டி ஓட்டுறேன், என் வண்டி இந்த வண்டி, ஃப்ரண்ட்டு சீட்டு காலி, 3 சீட்டு காலி, பின்னாடி டிக்கி ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குது, மேலே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கூட ஆட்கள் பயணப்படுவாங்க. அவங்க அந்த ஆப் மூலிமா அவங்களும் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஏசி காரில் பிரயாணம் 1000 ரூபாய் 1500 கொடுத்து உங்கள் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு ஃப்ரண்ட் சீட் வேணும், எனக்கு மிட் சீட் வேணும், எனக்கு சைடு சீட்டு, எனக்கு விண்டோ சீட்டு, லக்கேஜுக்கும் நீங்கள் பணம் வாங்கிக்கலாம். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு ரொம்ப குயிக்காக போகணும். இப்போ ஃப்ளைட்டில் போனால் வந்து திருச்சிக்கு 8000 ரூபா 9000 ரூபா ஆகிடுச்சு. வேறு வந்து ஒரு 3 hours to 4 hours செங்கல்பட்டுலேருந்து நான் வந்து 4 hours நான் ரீச் ஆகணும் திருச்சி அப்படின்னு சொன்னால், அப்போ 1000 ரூபாயில் இது நடக்கும், சாத்தியப்படும். எங்கே வேணால் இப்போ திடீர்னு வந்து ஒரு நேச்சர் கால் யூரின் போகணும், நிறுத்திக்கலாம். பஸ்லனா அவன்கிட்ட போய் கெஞ்சணும், சார் நிறுத்துங்க சார், யூரின் அர்ஜென்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பொருந்தும். இது பெண்கள்லாம் கொஞ்சம் பெட்ரோல் பங்க்கில் நிறுத்துங்கன்னா அவங்க அந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. திடீர்னு காஃபி குடிக்கணும், பஸ்ஸெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, இது நல்ல கடை உடுப்பி காஃபே நல்லாயிருக்கும், இந்த குமரன் மெஸ் திருவண்ணாமலை நல்லாயிருக்கும், எங்கே போகிற வேலை எது நல்ல கடையோ அங்கே சாப்பிட்டுக்கலாம், நிறுத்திக்கலாம். இதெல்லாம் அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது ஒரு ட்ராவல் பண்ணுறவனுக்கு முழு சக்ஸஸ்ஸு, அவனை கூட்டு போகிறவனுக்கும் முழு சக்ஸஸ். ஏன்னா அவனுக்கு பெட்ரோல் கிடையாது, அவனுக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடச்சிருது. தனியாக வந்து வெட்டியாக அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு போயின்னு தொம்மை மாதிரி போய்ட்டுருக்கிறதுக்கு பொம்மை வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் அதை பண்ணுவாங்க.
அது மாதிரி போகிறதுக்கு இங்கே 4 பேர் இருக்காங்க, ஊர் கதை எல்லா வெட்டி கதையும் பேசலாம். இது வின்வினுக்கு இதை விட ஒரு பெரிய பெட்டரான எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா நேரத்துலையுமே எல்லாருமே நீங்கள் காதலிக்கணும், எல்லோரும் நம்மளை காதலிக்கணும்னா அது வந்து நான் சொன்னது தான் வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்ஃபேக்ட் வந்து இது நான் வந்து எனக்கு இந்த ஆப்பை பற்றி தெரியாது. என்கிட்ட பாலான்னு சொல்லி ஒருத்தர் வந்து வகுப்புக்கு வந்தார், பெங்களூர்லேருந்து 14th பேட்ச் நினைக்கிறேன். அவர் தான் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தார். இன்ஃபேக்ட் அவர் நான் கண்டித்தேன், ஏன்ப்பா நம்ம காரில் போய் அடுத்தவங்க ஏற்றிக்கிட்டோம்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை சொன்னேன். நான் இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன் இருந்தாலும். அண்டு அடுத்தவர்களை புரிந்து கொள்ள நாம் வந்து தயவுசெய்து முயற்சிக்கணும். அதுபோல் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கொள்ள நம்ம முயற்சிக்கணும்னா ஆர்கியூமெண்ட்டு நமக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா தயவுசெய்து லிசன் பண்ணுங்கள், கேளுங்க. நீங்கள் பாட்டு உங்கள் தரப்பு நியாயத்தை பேசிட்டே இருக்காதீங்க, நீங்கள் கத்தி பேசாதீங்க, அவங்கள பேச விடுங்கன்றது தான் இந்த விஷயங்கள். இது சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதோட ஒரு தொடர்புடைய நான் நேற்று விடுபட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ நான் சொல்லிக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். பெண்கள் எல்லாருக்குமே நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பண்ணி. இப்போ எனக்கு கூட யாரும் சொன்னல, சொக்கலுக்கு ஏதோ நீ வந்து பரிகாரம் சொல்லி மக்களை டீல் பண்ணிட்டுருக்கன்ட்டு, அதே மாதிரி எடுத்துப்போம், அவ்வளோதானே. பெண்கள் எல்லாருமே பெரிய மாற்றம் வரணும், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அந்த கோயில் இந்த கோயிலில் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் டெய்லி மல்லிகைப்பூ உங்களோட தலையில் இருக்கட்டும். ஒரு 10 மல்லிகைப்பூ இருந்த ஒரு சின்ன ஒரு இதில் கட்டிக்கூட ஒரு பூன்னு ஒன்று தலையில் இருக்கும். பெண்களுடைய மண்டையை வந்து எப்போ வந்து அழகாகும்னா அந்த பூ வைக்கும்போது தான், அந்த தலைமுடியில் பூ வைக்கும்போது தான். ஒன்று, என் கணவர் இல்லை, கணவர் பிரிஞ்சிருக்காரு, என் கணவர் வந்து இறந்து போயிட்டார், கணவர் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு, எதாவது வேணா இருந்துருப்பேன், அவன் இல்லாமல் போட்டோம். பூ வைக்கிறதுக்கு அதுக்கு இப்போ நம்ம கணவர் இல்லைன்னு புடவை கட்டாமல் இருக்குமா? அதே போல் கணவர் இருக்கார் இல்லை, நீங்கள் வந்து மகாலட்சுமியோட அம்சம், பூ நிச்சயமாக இருக்கணும், அவ்வளோதான். பூ என்பது கடவுளுக்கு தான். கடவுள் அப்படின்னு சொன்னால் பெண்கள் அத்தனை பேரும் கடவுள் தான். ஸோ நிச்சயமாக பெண்கள் அத்தனை பேரும் பூ வைக்கணும். பூ வைக்கும்போது அந்த எங்கள் ஊரில் வந்து இந்த சிலர் அந்த அருக்காணின்னு ஒரு படம் வந்து இந்த சுகாஷ் நடிச்ச படம், அது போல் வந்து ரிப்பன் கட்டெலாம் வச்சுட்ருப்பாங்க. அதனால் இல்லை, இது வந்து பார்க்கவும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஆக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பூ செய்யும். ஸோ நீங்கள் பூ வைக்கும்போது காலையில் மதியம் காலைல சாயந்தரம் ஏதோ ஒரு வேலையில் வைக்கிறீங்க, இல்லை 2 வேலையை வைக்கிறீங்க, அதுக்கு எனக்கு பணம் செலவாகுதுன்னு நீங்கள் பார்க்காதீங்க. உங்களை நீங்கள் வந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பூ வச்சு நீங்கள் என்ன தான் டல்லாக டயர்டாக உடம்பு சரியில்லாமல் தொண்டை வலி மண்டை வலி கொண்டை வலி எதாக இருந்தாலும் நீங்கள் பூ மட்டும் வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிடும். அது வந்து எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு என்ன சொல்கிறது பணமும் கொடுத்துடாத ஒரு விஷயம். பெரிய மாற்றத்தை கொடுக்க ஒரு சின்ன செலவு. அது நீங்கள் பண்ணி பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்களை தயவுசெய்து பதிவிடுங்கள். நம்ம சும்மா அந்த அரசியலுக்கெலாம் சண்டை போட வேணாம். ஏன்னா உங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கு, நீங்கள் தூக்கி வச்சு ஆடுங்க. எனக்கு அவரை பிடிக்கல, அவ்வளோதான். அதுக்கு நான் 100 காரணங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஸ்டாலினை பிடிக்கல, உங்களுக்கு எடப்பாடியை பிடிக்கல, உங்களுக்கு கிருஷ்ணசாமி பிடிக்கல, ஜான் பாண்டியனை பிடிக்கல, அன்புமணியை பிடிக்கல, திருமாவளவன் பிடிக்கல, 100 காரணங்கள் நீங்கள் வச்சுங்க. இது நான் என் யூடியூப்பாக நான் பேசுகிறேன், நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை பேசுங்க. இதெல்லாம் அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் விட்டுட்டு நம்ம ஆக்கப்பூர்வமாக போவோம். அடுத்தவங்க வந்து ஏமாத்தனா என்னென்னலாம் தெரியாமல் விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். உங்கள் அத்தனை பேருக்கும் பிரம்மாண்டமான வெற்றி கிடைத்து நிம்மதியான, நிறைவான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான, ஆக சிறந்த வாழ்க்கை நீங்கள் அனைவரும் வாழ்ந்திட நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.